கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 24/2/2024 ஒரு சூப்பரான தரமான காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் 642 டிரா நம்பர் சனிக்கிழமை 24/2/2024 ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் டெய்லி விஐபி கெஸ்ஸிங் ஆஃப்டர்நூன் நம்ம ஒரே 2 நம்பர் ஆல் போர்டும் 5 நம்பர் ஏபிசிபிசியும் நம்ம சும்மா தரமான கெஸ்ஸிங்கை நம்ம பதிவிடுவோம். அதனால அதாவது உங்களுக்குன்னு ஏனோதானே ஏதோ ஒரு கெஸ்ஸிங் எடுத்து தர மாட்டோம். நான் போடுற கெஸ்ஸிங்கை தான் உங்களுக்கும் தருவேன், நானும் யூஸ் பண்ணுறது. அதனால எல்லாமே சும்மா தைரியமாக சூப்பராக பண்ணலாங்க. எல்லாமே நம்ம காசுன்னு சொல்லி தாங்க நம்ம ப்ளே பண்ணுறோம். உங்கள் காசு வேறு, எங்கள் காசு வேறு கிடையாது. எல்லாமே நம்ம காசுங்க. நம்ம ஒரு ஃபேமிலியாக செயல்பட்டு இருக்கோம். இப்போ வாங்க, மெம்பர்ஷிப் போடாதவங்க மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்து மெம்பர்ஷிப் போடாதவங்க மெம்பர்ஷிப் இந்த மந்த் எண்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் இந்த சொன்ன மாதிரியே அடுத்த மாதம் மார்ச்சுக்குரிய மந்த்லி சார்ட்டு எந்த நம்பர் அடித்தாலும் அந்த நம்பர்லேருந்து நம்மளுக்கு அதில் ஒரு கெஸ்ஸிங் வர்ற மாதிரி சும்மா ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் மேலே ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களுக்கு அதை ரிலீஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ வாங்க நிர்மல் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். டுடே 894 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங். ஏ போர்டு 8, பி போர்டு 9, சி போர்டு 4. ஏ போர்டு 8க்கு 8 உள்ள வச்சிருக்கானா, நம்ம சொன்ன மாதிரி சும்மா தரமா சொல்லி அடிச்சோமா. பி போர்டு 9 உள்ள வச்சிருக்கானா, வந்தானா, அதாவது 5க்கு 9 உள்ள கொண்டு வருவான்னு சொன்னா பி போர்டு கொண்டு வந்தானா. இந்த சி போர்டு மட்டும் 4க்கு 4 உள்ள கொண்டு வருவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதனால அது மட்டும் தான் 4க்கு 4 இறங்கவே இறங்காது. இந்த மந்த்லி சார்ட்டை பார்த்தீங்கன்னா 4க்கு 4 அப்படியே தாங்க இறங்கியிருக்கு. அதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். அப்படி இருந்து அதை கவனிச்சு நீங்க விட்டுருந்தோம்னா இன்னைக்கு நம்ம ஒரு 3 டிஜிட் மாசான சூப்பரான ஒரு வின்னிங்கை நம்ம அடிச்சு சும்மா தட்டி தூக்கியிருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. அதை இன்னைக்கு நம்ம சி போர்டு தான் பக்காவாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு சும்மா பக்காவாக நின்று சும்மா தரமாக எடுத்துருக்கோம். எடுத்து சும்மா தரமாக ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க. அதுதான் இந்த அளவுக்கு மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 8998 ஒரு சூப்பரான தரமான ஒரு பாஸுங்க. அதாவது நம்ம கொடுத்துருந்த சாட்டில் 8 ஆல் போர்டு 8, 9 கரெக்டாக உள்ள கொண்டு வந்துட்டானா. நம்ம இதில் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து என்ன நம்பர்னா, நம்ம வந்து ஏபி கொடுத்துருந்தோம். ஏபியில் வந்து அடித்தது 8, 9. நம்ம என்ன வச்சிட்டோம்னா 9, 8 உள்ளே கொண்டு வந்துட்டோங்க. அது ஒரு தப்பு நடந்துருச்சு. 8, 9 உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா இன்னைக்கு ஒரு சரியான தரமான குத்து. இன்னைக்கு நான் போட்டிருந்தேன் ஏபி 98 போட்டிருந்தேன். ஒரு 30 செட்டு போட்டிருந்தேன். இன்னைக்கு அடிச்சிருந்தா ஒரு 30,000 தூளா ஒரு சரியான அடியாக இருந்திருக்கும். நான் கொண்டு வந்தது 98 கொண்டு வந்துட்டேங்க. நான் போடுற கெஸ்ஸிங்க அப்படியே உங்களுக்கு போடுவேன். உங்களுக்கு லாஸ்னா அது எனக்கும் லாஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் மட்டும் கெஸ்ஸிங் நம்பர் கொடுத்துட்டு உங்களை மட்டும் போட சொல்ல மாட்டேன். நானும் அதை போடுவேன். ஏன்னா எனக்கு வின்னுனா உங்களுக்கு வின்னு தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு லாஸ்னா எனக்கு லாஸ் தாங்க. இப்போ வாங்க நம்ம காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான சிறப்பான கெஸ்ஸிங்கை இப்போ பார்த்துருவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதாவது டுடே என்ன வந்திருக்கான், ஏ போர்டு உள்ள கொண்டு வந்திருக்குது. கவனமா வீடியோ பாருங்க. ஏ போர்டு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஏ போர்டு 8 டுடே கொண்டு வந்திருக்கான். நம்ம என்ன நம்பர் உள்ள கொண்டு வருவோம்னா 8க்கு இந்த 4 தாங்க. நம்ம சிக்கு 4 உள்ள கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 4 தான். 4 உள்ள கொண்டு வந்துட்டானா அடுத்து என்ன நம்பர் கொண்டு வருவானா 5 கொண்டு வருவான். 5க்கு அடுத்தாப்புல என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2. இதுதாங்க நம்ம ஏ போர்டு, பி போர்டு எல்லாமே கணிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. அது ஒவ்வொரு ரிசல்ட் நம்மளுக்கு எரராக வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நம்ம ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி எடுக்கிறோம். லாஸ்ட்ல ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சு விடுங்க. யார் இந்த மாதத்துல நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறேன்றத பார்த்து ஒரு சூப்பரான அவங்களுக்கு ஒரு ரிவியூல போட்டு அவங்களுக்கு ஒரு தக்க சன்மானம் பெருசார் மெம்பர்ஷிப் ஃப்ரீயாக பண்ணிடலாங்க. இப்போ ஏ போர்டு பார்த்துக்கிட்டீங்க, 8 வச்சு வர வேண்டிய நம்பர் 4, 5, 2 இதுதாங்க கணிப்பேன். ஏ போர்டுலேருந்து வர வேண்டிய ஒரு நம்பர் இதுதான். இப்போ அடுத்து பி போர்டு. பி போர்டுனா பி போர்டு வந்து பி போர்டு வந்து 9 உள்ள கொண்டு வந்திருக்கான். பி போர்டு 9 வச்சு என்ன இறங்கும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம். 9 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்குற நம்பர் 6. 6க்கு அடுத்தாப்புல இறங்குற நம்பர் 1. 1க்கு அடுத்தாப்புல நம்ம இறங்குற நம்பர் 5.
இதை கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு நோட் ஒரு பேப்பர் பேனால கூட எழுதிக்கிங்க. எழுதி அதில் அப்படியே உங்களோட கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி இதை எடுத்து நீங்கள் ஏபிஎஸ்சி பிசியாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது சீபோர்டு. சீபோர்டை பொறுத்தளவு என்னன்னா, ஒரு நிமிஷம், சீபோர்டு அதாவது 4 உள்ள கொண்டு வந்துட்டான். 4 வச்சு வர வேண்டிய ஃபர்ஸ்ட் நம்பர் 6. 6க்கு அடுத்தாப்புல இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 3. 3க்கு அடுத்தாப்புல இறங்க வேண்டிய ஒரே நம்பர் 1 தாங்க. இதுதாங்க நாளைக்கு நம்ம கெஸ்ஸிங் சீபோர்டு மிஸ் ஆகாத அளவுக்கு தான் நான் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி எழுதி வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு இதில் டைப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு இதுவுமே நம்ம எடுத்துட்டோம்னா மிஸ்ஸே ஆகக்கூடாதுங்க. அதுதாங்க நம்மளுக்கு கரெக்டாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா அது ஒன்று தான். மிஸ் ஆகாத அளவுக்கு பிசுறு தட்டாமல் எடுக்கணும். அதை கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும். நம்பர் எடுக்கிறோம், கடமைக்கு நம்பர் எடுக்கக்கூடாது. எனக்கு அது போக பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் ஒன்று, ஒரு 2 நம்பர் இந்த வீடியோவில் 3 டிஜிட் பாக்ஸ் நான் லாஸ்ட்டில் தரேன். வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் நம்மளோட கெஸ்ஸிங், அடுத்த கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது 4 இந்த 8, 9, 4 வச்சு வர வேண்டிய ஒரு ஆல்போர்டு அடுத்து நம்ம பார்க்குறது. ஆல்போர்டை பொறுத்தளவு அவன் என்ன நம்பர் உள்ளே கொண்டு வரேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டுங்க 5 ஆல்போர்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 அவன் உள்ளே இறக்கியே தெரிவான். நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் ஆல்போர்டில் 2 நம்பர் கன்ஃபார்மாக பாஸ் ஆயிரும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 உள்ளே கொண்டு வருவான் ஆல்போர்டில். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 சொல்ல முடியாதுங்க. 516 3 டிஜிட்லேயே அடுத்தெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 516 நீங்கள் பாக்ஸாக கிரியேட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. ஏன்னா எப்படினாலுமே நம்மளுக்கு அந்தளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கெஸ்ஸிங்கை ஃபுல்லாக எடுப்போம். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பட்ட அடியே நீங்கள் வாங்கக்கூடாதுங்காண்டி நான் சொல்கிறேங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்னா 3 டிஜிட் பாக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ 516 ஆல்போர்டு எல்லாமே பார்த்தீங்க, அது ஓகே தான். இது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான அந்த 3 டிஜிட் கெஸ்ஸிங்கை நீங்கள் பாக்ஸாக கிரியேட் பண்ணி மறக்காமல் எல்லா வீடியோ பார்க்குற 50 பேருமே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வின்னிங் எப்படியாவது எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நான் சப்போர்ட் இருக்குன்றத பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குற அந்த மந்த்லி ஷாட் வந்து நான் போட முடியும். ஏன்னா நான் போட்டு அந்தளவுக்கு ஒர்க் இருக்குது எனக்கு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு. இப்போ நான் ஒரு 1 வீக்காக பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஒர்க்கை. இன்னும் ஒரு 4 நாள் அந்த தனித்தனியாக ஃப்ரீ ஆஃப் மைண்டு வேணுங்க. ரொம்பவுமே ப்ரெஷர் இல்லாமல் ரிலாக்ஸாக பார்க்கணும். ஏனோ தானோ நம்பர் எடுத்து கொடுக்குறோம், அந்த மாதிரி எடுத்து கொடுத்துடக்கூடாது. நான் அதை தான் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நம்மளும் ஒரு வீடியோ போடுவோம், வியூஸ் வருது, அந்த ஒரு மனநிலையில் நான் எடுத்தே கொடுக்கல உங்களுக்கு. நான் என்னோட ஸ்பீச்லேயே தெரியும் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பர் எடுத்து தர்றேன், எப்படி உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி உங்களுக்கு புரியுது. அதனால தான் நம்ம ஒர்க்கு ஹார்டாக இருக்கணுங்க. பார்க்குற உங்களுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கணுங்க. அவ்வளோதாங்க எனக்கு. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அதை ஸ்மார்ட்டாக நீங்கள் எடுத்து சிம்பிளாக கஷ்டப்படாமல் ப்ளே பண்ணிடணுங்க. நீட்டாக. நான் வந்து உங்களை குழப்புறதுக்கு விரும்பலை. நீட்டாக ப்ளே பண்ணலாங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். அதாவது இதில் விட்டால் நம்ம இன்னொன்று பிடிக்கிறது எப்படி, காசை விடாமல் காம்பன்சேட் பண்ணுறது எப்படி, அதுதாங்க நான் சொல்கிறதே. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் விளக்குறதே இந்த ஒரு ரீசன் தாங்க. அதனால் வீடியோவை லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இல்லைன்னா புரியவே புரியாது. என்னோட 3 டிஜிட் கெஸ்ஸிங் சொன்னேன் இல்லையா? 3 டிஜிட் கெஸ்ஸிங் வந்து ஒரு நிமிஷம். 3 டிஜிட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 108ங்க. அதாவது இது வந்து இந்த மாதம் வர வேண்டிய ஒரு நம்பர் 108. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன நம்பர்னு பார்த்துக்கிறீங்கன்னா, ஒரு நிமிஷம், 419. இதுதாங்க நான் சொல்கிற 3 டிஜிட் கெஸ்ஸிங்கில் 2 நம்பர் பாக்ஸுங்க. மறக்காமல் பாக்ஸாக போட்டுக்கோங்க. பாக்ஸ் நான் சொல்கிறது. அதனால் மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. 108,419. இதுதாங்க நம்மளோட டுடே காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் பார்த்துக்கிட்டீங்க. இதில் வந்து எண்டில் என்ன சொல்கிறேன்னா, இதை ஃபுல்லாக நீங்கள் மேட்ச் பண்ணி கரெக்டாக ஒரு 3 டிஜிட்டாக ஃபார்ம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எனக்கு ஒரு 3 டிஜிட் பாக்ஸை ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு போட்டுருங்க. அதுதான் கரெக்டாக நீட்டாக இருக்கும். நான் எல்லாமே என்னோடய கெஸ்ஸிங்கை சொல்லிவிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வின்னிங் இருந்துச்சுன்னா உங்களோட கெஸ்ஸிங்கை நான் எடுத்து உங்களோட கெஸ்ஸிங் எடுத்து நான் கமெண்ட் பாக்ஸில் அடுத்த வீடியோவில் நான் ஃபார்ம் பண்ணிடுவேன்.
இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேசிங்கில் அடுத்து நான் போட ஆரம்பிச்சேன். உங்களுக்கு இன்னைக்கு வின்னு ஒரு சூப்பராக தரமான ஒரு குட் ட்ரை தாங்க. நான் மட்டும்தான் கெஸ்ஸிங் இருக்கும், என் கெஸ்ஸிங் மட்டும்தான் அடிக்கும்லாம் கிடையாது. உங்களது கெஸ்ஸிங்குமே சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்காக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. ஃபேன் பேஸ் இல்லை, ஃபேமிலி. நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் நாளை சந்திப்போம். மெம்பர்ஷிப் போடாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.